வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசிக்காரர்களின் பொது பலன்கள் தான். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 6-7 வருடங்களாகவே நிம்மதியற்ற தன்மையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்டகச்சனியாக கடந்த 2.5 வருடம் இருந்தது. மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தது. சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்ததால் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளானார்கள். அதுவும் தன் வீட்டிலே ஆட்சி பெற்று இருந்து பார்த்ததால் சிம்மராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அவர்களுக்கு குரு பகவானும் கடந்த ஒரு வருடமாகவே சாதகமற்ற நிலையில் இருப்பதாலும் பல பிரச்சனைகளுக்கு நடுவேவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் சுபகாரிய தடைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்பொழுது வரவிருக்கும் சனி பெயர்ச்சியானது மார்ச் 25ஆம் தேதி அஷ்டம சனியாக மாறினாலும் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக சனியாகவே இருக்கும். மீன ராசியாக குரு பகவான் வீட்டில் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகம் ஆகும். அவர் சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வருவதால் யோக பலனை கொடுப்பார். அதுவும் குரு பகவான் மிக நட்பு கிரகமாக இருப்பதால் அஷ்டமத்திற்கு சனி மாறும்போது அவர்கள் கஷ்டங்கள் மெதுவாக குறையத் தொடங்கும். பல ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தியாகுவதை பார்த்து மிகவும் மனநிறைவு அடைவார்கள். சொந்த பந்தங்களுக்கிடையே சண்டை, சொத்து பிரச்சனை என பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள். இனிமேல் அவர்களுக்கே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் காலமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்த சிம்மராசி நண்பர்களுக்கு பெரிய ஆறுதலும் மாற்றமும் ஏற்படும். குழந்தைகளாலே பெருமை அடைவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் பலவித கஷ்டங்களை அனுபவித்து வந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை அனுசரித்து நடக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும். மேலும் பண வருவாயும் சிறுக பெருகத் தொடங்குவதால் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் காலமாகவே இருக்கும். எதிர்காலத்திற்கு நலன் கருதி அவர்கள் செய்யும் திட்டங்கள் நல்ல வெற்றி அடைவதாகவே இருக்கும். மேலும் இதுவரை அடுத்தவர்களிடம் பேசவே சற்று தயக்கமும் பதட்டமும் கொண்ட சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு மற்றவர்களிடம் சகஜமாக பேசுவதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் பெருந்துணையாக இருக்கும். மேலும் இதுவரை குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலங்கள் பரிபூரணமாக கிடைப்பதோடு சனி பெயர்ச்சியான பின்பு அவர்கள் ஆலய திருப்பணிகளுக்கு அதிக உதவி செய்யும் சந்தர்ப்பமும் கோவில்களுக்கு அதிகம் சென்று வரும் சூழ்நிலையும் ஏற்படும். குடும்பத்துடன் இந்த காலகட்டங்களில் அவர்கள் தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த ஏற்றத்தை தரும். மேலும் அஷ்டமத்து சனி 8ஆம் இடமாகி சுபத்துவமாக இருப்பதால் இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருவதோடு வெளிநாட்டில் குழந்தைகள் வேலை சம்பந்தமாகவோ அல்லது படிப்பு சம்பந்தமாகவோ முயற்சி செய்தால் அது நல்ல பலிதமாகும். அடுத்த வருடம் குரு பகவானும் லாபஸ்தானத்திற்கு வருவதால் சிம்மராசி நண்பர்கள் இந்த அஷ்டமத்து சனி காலத்தை மிக எளிதாக கடந்து விடுவதாலும் அதற்கு பின் பல வருடங்களுக்கு இவர்களுக்கு ஏற்றமே ஏற்படுவதாலும் இனி பிரச்சனைகள் தீரும் காலம் என்றே சொல்லிவிடலாம். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் விடுபட போவதால் சிம்மராசி நண்பர்களுக்கு பல ஆண்டுகள் பட்ட கஷ்டம் மறையத் தொடங்கும் நிலைமையே ஏற்படும். அவர்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதும் மன நிறைவாக இருப்பதற்கு பிரதோஷ வழிபாடு சிவபெருமான் ஆலயத்தில் சென்று வழிபட்டு வருவதும் மேலும் பிரதோஷ அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதுமே இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. மேலும் சிம்ம ராசி நண்பர்கள் மாணிக்க கற்கள் பதித்த மோதிரங்களை அணிந்து கொள்வது அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் காலமாகவே இருக்கும். சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் தினசரி விளக்கேற்றி வழிபட்டாலே அவர்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் அனைத்து நலனும் பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் காலமாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.